ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த காயத்ரி மந்திரம் சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு சக்தி ஒன்று உண்டாகும். அதை பாருங்கள், அந்த மண்டலங்கள் 27 பாருங்கள், அரை மண்டலம், 48 நாள் ஒரு மண்டலம். அப்போ நம்ம விடாமல் அதை சொல்ல பாருங்கள், நம்ம ஒரே டைமுக்கு மந்திரம் சொல்லி போகல ஒரு சக்தி ஒன்று உண்டாகி அப்படின்னா அந்த சக்தி பறந்து பிடிக்கும், அந்த மனத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வரும். அந்த மனத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வரல நம்மளுக்கு எதிர்மறையானது. இப்போ காயத்ரி மந்திரம் கூட நல்ல சக்தி, நல்ல அரட்டை போகல, பூசை சச்சங்கள் இப்படியெல்லாம் கேட்க போகல ஒரு நல்ல சக்தி கொண்டு வரக்குள்ள எங்களோட கருமாக்கள் கரைக்கப்படுது. அப்போ குருவருளால் எங்களோட கருமாக்கள் கரைக்கப்படுறா. குருவோட அருள், குருன்னு சொன்னால் ஆன்மா, அந்தராத்மா. அந்தரணியனா உள்ளுக்குள்ள, ஆன்மாண்டா உணர்வு, மனத்தை எண்ணங்களை வச்சு கண்டுபிடிக்கிறேன். அப்போ அந்த அந்தராத்மா குரு, அந்த குரு தான் வெளியே வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுனால தான் அந்த குருவோட நீங்கள் கிருஷ்ணன் சொல்கிறாங்கன்னா பாருங்கள், என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடையும் போது என்னுடைய முழு அருள் உனக்கு கிடைக்கும் போது, உன்னுடைய மனதில் இருக்க கர்மாக்கள் கரைக்கும் படும் போது அந்த மனம் பாருங்கள் நீ என்னோட சேர்ந்துருவா. ஜீவமாக இருக்கிற ஜீவ பாருங்கள், மனம் என்ன ஜீவாத்மா. இப்போ நீங்கள் பரமாத்மாவோட என்னோட நீ சேரும்போது உன்னுடைய கடமையை நான் செய்வேன். நான் உன்னுடைய வண்டியை, இந்த தேரை அவர் ஓட்டுவார் அப்படின்னு சொல்கிறது இதுதான் உண்மை. அப்போ மனம் அப்போ என்ன அருளை, இறைவன் அருளை, குருவோட அருளை மனம் ஃபுல்லாக பெறுறாரு. இப்போ ஆவி பிடிக்கிற மாதிரி கோவங்கள், கோவங்கள் அதில் நீங்கள் திங்க் பண்ணக்குள்ள அது அவங்கள பிடிச்சிக்கிற மாதிரி எங்கேருந்து அருள் வருது? எதை நீ நினைக்கிறையோ அதுக்குரிய அருளை உனக்கு தருவன். அது மனதில் சக்தி வரும்போது உன்னுடைய சுய உணர்வு பாருங்கள் இல்லாமல் போய், என்ன கெட்ட சக்தி என்றால் உன்னுடைய சுயத்தன்மை இல்லாமல் போய் உன்னுடைய கூடாத செயலுக்கு செய்யும். ஆனால் நல்ல தன்மை என்று சொன்னால் பாருங்க, உன்னுடைய சுய உணர்வு மங்காதுன்னா அந்த நல்லது என்னோட. அப்போ நல்லெண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் இருந்தால் ஆன்மா வளரும்டா. என்ன ஆன்மாண்டாரு? கடவுள் சக்தி வளரும், உனக்குள்ள தெய்வீகத்தன்மை வளரும், நல்ல தன்மை வளம் உனக்குள்ள பாருங்கள். வெளியிலிருந்த எல்லா நல்லத்தையும் பாருங்கள் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு வரும், எல்லா நல்லத்தையும் ஈர்க்கக்கூடிய. அப்போ நெகட்டிவான திங்க் எங்கள்கிட்ட இருக்கிறதால பாருங்கள், நெகட்டிவான தாட்ஸ், அதாவது எண்ணங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறதால பாருங்கள் என்ன அது வெளியிலிருந்து நல்லத்தை எடுக்கல. அப்போ அந்த நெகட்டிவான எண்ணங்களை இல்லாமக்கிறோம்னா நல்லதெல்லாம் எங்களை தேடி நாங்கள் நினைச்சா எது நினைக்கிறோமோ அதுவாக. அப்போ நல்லதெல்லாம் மனதில் இருக்கும் போது நாங்கள் பாருங்கள் எங்களுக்கு நல்லது வேணுமெண்டா மனதில் தடை இல்லை. அப்போ நல்லது உடனே கிடைக்கும் எங்களுக்கு பாருங்கள், எல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கும், நல்லதில் நடக்கும்.